இருக்காங்க. நான் அதான் சொல்றேனே, நான் தனிப்பட்ட முறையில இவங்க அவங்கன்னு சொல்லல. பட் எல்லார் பக்கமும் ஃபால்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு செக்யூரிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இதுவா குடுத்துருக்கணும். அவங்க ப்ரொவைட் பண்ண இடம் தப்பு. இதுக்காக தான் பிளான் பண்ணிருக்காங்கன்னு ஆமா. இனிமே விஜய் இதுல கூட்டம் வரக்கூடாது அந்த அந்த பயத்தை பயத்தை உருவாக்கிட்டாங்க. உருவாக்கிட்டாங்க. இல்ல கிரவுடுமே பயப்படுவாங்க அங்க போறதுக்கு. மக்கள் எதுவும் பண்ணாதீங்க, என்ன வேணா பண்ணாங்க சொல்லிட்டு. ஆக்சுவலி நமக்கு இது கரெக்டா நமக்கு தெரியாது யார் என்ன பண்ணாங்க, இது ஒரு நேச்சுரலி நடந்ததா இல்ல யாராவது திட்டம் போட்டு பண்ணதா இன்னும் நமக்கு தெரியல. பொது குழந்தைங்களை கூட்டிட்டு வராம இருக்கிறது தான் வந்து கரெக்ட். நம்ம ஓன் ரிஸ்க் எடுத்து கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க போயிட்டு இதெல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்றதுல என்ன இருக்கு? விஜய வந்து ஓகே தப்பு எங்க சரி எங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா போடுவாங்க. அவருக்கு இன்னும் சப்போர்ட் இது ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து போலீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சரியா பிளான் பண்ணிருக்கலாம்னு தோணுது. எல்லாரும் இப்ப நான் மத்தவங்க சொல்லி கேட்ட விஷயம்தான் அது. அதாவது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஓவரால் அந்த இடம் வந்து ரொம்ப நேரோவான ஸ்பேஸ், அங்க கொடுத்துருக்க கூடாது பர்மிஷன்ன்றது தான் எல்லாருடைய கருத்தும். ஸோ எனக்கு அந்த இது பத்தி எனக்கு தெரியாது. பட் அதுதான் உண்மையா இருந்தா ஆக்சுவலி அது அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸா. ஏன்னா விஜய் வந்து ஒரு செலிபிரிட்டின்னும் போது கண்டிப்பா பொலிட்டிக்கல்லா அவர் பேசுறத கேட்கறத விட அவரை பார்க்கணுன்ற ஃபேன் ஸ்பேஸ் தான் நிறைய பேர் வருவாங்க. அப்போ வந்து இது முன்னாடியே கணிச்சிருக்கணும். பிகாஸ் அவருக்கு இருக்கிற அந்த மாசுக்கு கண்டிப்பா பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட வருவாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்க வேண்டாம். ப்ரொடெக்ஷன் யார் கொடுக்க வேண்டியதோ அந்த அந்த செலிபிரிட்டியோட ஹைப் என்னன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஒரு நார்மலா ஒரு திருவிழாக்கு எத்தனை பேரை போடுறாங்க ப்ரொடெக்ஷனுக்கு. ஆனா இவ்ளோ கிரவுட் இருந்தா அங்க போலீஸே இல்ல. ரொம்ப கவுண்டபிளா தான் இருக்காங்க போலீஸ். எனக்கு தெரிஞ்சு இது பிளான்டு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கவர்மெண்ட் சைடு வேணும்ட்டே பண்ண மாதிரி. பிளான்டோ அன்பிளான்டோ எந்த பக்கம் மிஸ்டேக்னு தெரியாது. பட் அங்க வந்து ப்ரொடெக்ஷன் ப்ராப்பரா இல்ல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 500 பேர்கிட்ட நான் கொடுத்தேன் அப்படின்றாங்க. டிப்ளாய் பண்ண 500 கொடுத்தாங்க. நீங்க கொடுத்தீங்க ஓகே. அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணீங்க? அதுல மேட்டர். அதிகமா வந்தாலுமே அது போலீஸோட கண்ட்ரோல் தானே. போலீஸ் தானே அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பாத்துருக்கோம். ஆக்சுவலி ஒரு கிரௌட் வருதுன்னா அது அந்த அந்த இடத்துல கிரௌட் எத்தனை பேர் வராங்கிறது உளவுத்துறைன்னு அவங்க சொல்லிட்டு ஒரு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அவங்க அதிகமாக ஆக அவங்க உடனே ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இல்லையா? அவங்க வந்து மீட்டிங் வச்சா அங்க எப்படி இருந்திருக்கும் ப்ரொடெக்ஷன்ஸ்? ஓகே. அப்போ அந்த ஸ்டெப்ஸ் எப்படி இருந்திருக்கும்? இந்த இவ்ளோ மக்களை விட்டுருப்பாங்களா? எனக்கு அந்த கேள்வி இருக்கு. இது என்ன அப்போ பிளான்டா பண்றீங்களா இல்ல எப்படி? இப்போ கரூர் இன்சிடென்ட் பொறுத்தவரையும் அது பப்ளிக்கோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைக்கிறேன். ஏன்னா பொலிட்டிக்கலா அவங்க வந்து நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றாங்க, நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு மக்களுக்கு எவ்வளோ அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்க எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் எல்லாம் அவங்க சைடு இருந்து பண்ணியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ இது போக மக்கள் தான் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். இப்போ ஒரு குழந்தைங்கள கூட்டிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லும் போது குழந்தைங்கள கூட்டிட்டு வராம இருக்கிறது தான் வந்து கரெக்ட். நம்ம ஓன் ரிஸ்க் எடுத்து கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க போயிட்டு இதெல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்றதுல என்ன இருக்கு? ஸோ அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதுல கலந்துருக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு தூரம் அந்த கட்சியோட இது இருக்கோ ஈக்குவல் இது வந்து நம்ம சைடு இருந்தும் இருக்கும். நம்ம ஒருத்தவங்கள மட்டும் பிளேம் பண்ண முடியாது. அவங்க ஆரம்பிக்கும் போதே எனக்கு முதல் வருத்தம் என்னன்னா எனக்கு ஓட் போட முடியாதுன்னு சொல்லிட்டு தான். ஸோ ஆஃப்டர் தேட் அவங்க வந்து ரொம்ப நல்லா மாநாடெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்க. அவ்வளோ சப்போர்ட் இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு ரொம்ப வருத்தமான விஷயம்தான். ஸோ அண்ட் ஆப்வியஸ்லி லைக் சீமேன் அண்ட் அவங்க எடப்பாடி அவங்க எல்லாமே வந்து சப்போர்ட்டாக தான் பேசினாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் இதாக எடுக்கலை, ஒரு விபத்தாக அவங்க வந்து அதை கண்டாலசன்ஸ் பண்ணாங்க. அண்ட் ஃப்ரம் டிவிகே சார்பாக it should not happen again and every fans who are attending all the functions should take responsibility. அவங்க வந்து எல்லாரும் மக்களையும் பாதுகாக்கிற மாதிரி அவங்களும் பார்க்கணும். அட் த சேம் டைம் கொஞ்சம் கூட கவர்மெண்ட் சப்போர்ட்டும் கிடைச்சா இந்த மாதிரி விபத்து ஆகாதுன்னு. எல்லா கட்சிகளும் நிறைய இந்த மாதிரி கேம்பெயின்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஐ மீன் மாநாடு மாதிரி நடத்துவாங்க. ஸ்டில் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம். ஏன்னா இது வந்து இது நார்மலா ஒரு கட்சி கூட்டம் இல்ல. அது மெயினா வந்து அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டி, ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து இது எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு கூட்டம் வரும். பட் அதனால செக்யூரிட்டி சைட்ல தான் எனக்கு எங்கேயோ ஃபால்ட் இருக்கிற மாதிரி தோணுது. விஜய வந்து ஓகே தப்பு எங்க சரி எங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா போடுவாங்க. அவருக்கு இன்னும் சப்போர்ட் இது ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன்.
இவ்ளோ உண்மை இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் இத பத்தி நம்ம டிபேட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் லைக் தட் ஒரு இதெல்லாம் வச்சு ஒரு எவிடன்ஸ் இல்லாம, அதாவது எவிடன்ஸ் கூட இருக்கலாம், அது எனக்கு தெரியல. பட் என் சைடு இருந்து நான் எப்படி இத பாப்பேன் அப்படின்னா, இத இன்னும் ரிசர்ச் பண்ணி யார் மேல தப்புன்னு நம்ம கரெக்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இத டிபேட்க்கு கொண்டு வரதோ இல்ல இத பத்தி பேசுறதோ பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேம். அதான் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடம் வந்து ஒரு ப்ராப்பரான இடம் கிடையாது. அந்த இடம் குடுத்ததுனால தான் இந்த மாரி இஷ்யூ ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்க சைடுல இருந்து சொல்றாங்க. டிவிகே சைடுல இருந்து. கவர்மெண்ட் சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க லேட்டா வந்ததுனால தான் இந்த மாரி இஷ்யூ ஆச்சுன்றாங்க. இப்போ நீங்க அது என்ன? இப்போ வந்து லேட்டா வர்றது வந்து ஒரு பிளான்டு விஷயமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணல. ஏன்னா அவங்க எதெல்லாம் பிளான் பண்ணுவாங்கன்னா, எந்த டைம்க்கு அங்க இருக்கணும், நம்ம எவ்வளோ க்ரௌட் வரப்போகுது, அதை எப்படி மேனேஜ் பண்ண போறோம், எப்படி அட்ரஸ் பண்ண போறோம், இதுதான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்களே தவிர, அந்த கூட்டத்துக்கு லேட்டா போகணுன்றது ஒரு அஜெண்டாவா இருக்கும்னு எனக்கு தோணல. ஸோ அது வந்து கண்டிப்பா அன்பிளான்டா தான் இருக்கணும். அங்க பார்த்த க்ரௌட்ல நம்மளுக்கே எவ்வளோ க்ரௌட் இருந்ததுன்னு தெரியும். ஸோ அதுக்குள்ள போறதுக்கே அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்திருக்கலாம். ஸோ அவங்க சைடு நிறைய டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாமும் நம்ம கருத்துல எடுத்துட்டு தான் பேசணுமே தவிர ஜஸ்ட் லைக் தட் ஒரு கட்சியை வந்து பிளேம் பண்றது கரெக்ட் கிடையாதுன்னு எனக்கு தோணுது. செருப்பெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. டக்குன்னு அவங்க மேபி அவங்க கூட்டத்துல மாட்டிக்கிட்டவங்க கூட கடுப்புல கூட எடுத்து அடிச்சிருக்கலாம் செருப்புல. அவங்க பிளான் பண்ணி தான் நின்னாங்களோ நம்ம சொல்ல முடியல. கரண்ட் கட் ஆனது ஆக்சிடென்ட்ல கூட நடந்திருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு போலீஸ் ஃபோர்ஸ் அதான் கம்ப்ளீட்டா ரெஸ்பான்சிபிள். அந்த மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்து அவங்க இன்னும் போலீஸ் ஃபோர்ஸை ரெடி பண்ணியிருக்கணும். அதுக்கு அவங்களுக்கு கரெக்டான ஸ்பேஸ் ஒன்று ரெடியாக இருக்கணும். அது எல்லாம் இல்லை அலோவ் பண்ணாமலே இருந்திருக்கணும். ஒரு சுச்சுவேஷன் மேலே க்ரௌடு சேராமல் அவங்கள அனுப்பியே இருந்திருக்கணும். எதுவுமே பண்ணாமல் க்ரௌட் மேலேயும் தப்பு இல்லை, டிவிகே மேலேயும் தப்பு இல்லை, கவர்மெண்ட் மேலே தான் தப்பு. சம்திங் பிளான்டுன்னு இது என்னோட அசம்ஷன். சம்திங் இதோ பிளான்டாக தான் பண்ணியிருக்காங்க. பிளான்டு இல்லைனாலும் இது அப்போ நடந்துருச்சு. இப்போ நம்ம வந்து டிவிகே மேலேயும் நம்ம இது சொல்ல முடியாது, பழி சொல்ல முடியாது. அவங்க மேலேயும் நம்ம சொல்ல முடியாது. இஃப் government is not taking the responsibility, even TVK cannot take the responsibility. It happened, அவ்வளவுதான். யார் மேலேயும் பழி சொல்லல. க்ரௌட் வந்துருச்சு, உங்களால காப்பாற்ற முடியல, நீங்க ஏன் நீங்க டிவிகே மேல சொல்றீங்க? அவ்வளவுதான் நடந்துருச்சு. க்ரௌடுமே எதுக்கு இத்தனை பசங்களெல்லாம் எதுக்கு கூட்டிட்டு போகணும்? பட் நம்ம க்ரௌடை கொஸ்டின் பண்ண முடியாது. எனக்கு இது என்னோட ஒப்பீனியன் வந்து, ஏன் இவங்களை கூட்டு வந்தீங்க, குழந்தைகளை கூட்டு வந்தீங்கன்னு பப்ளிக்கு க்ரௌடுக்கு நம்ம நார்மல் எல்லாருக்குமே இப்ப அதுக்கு மட்டும் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்க இன்னும் செத்துருன்னு குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாங்க. அதுக்குதான் படிச்சுட்டு ஒரு பொசிஷன்ல இருக்காங்க ஹையர் அபிஷியல்ஸ். அப்ப அவங்க தான் திங்க் பண்ணணும். க்ரௌட் ஏன் கூட்டிட்டு வந்தாங்கன்னு கொஸ்டின் பண்றதுன்றது எனக்கு பெருசா கரெக்டா இருக்கு. என்னைக்கு கொண்டா நான் விஜய் சார் தான் சப்போர்ட் பண்ணுவேன். பிகாஸ் அவர் தெரிஞ்சு பண்ணல. அவரு தான் இன்ஃபேண்ட்டை கூட்டிட்டு வரணும்னு அவரு சொல்லல. ஸோ அது வந்து மக்களை அவங்களா விஷ் எடுத்து கூட்டிட்டு வந்ததுதான். ஸோ அது அவரு தப்புன்னு சொல்ல மாட்டேன். மக்கள் எதுவும் பண்ணாதீங்க, என்ன வேணா பண்ணாங்க சொல்லிட்டு. ஆக்சுவலி நமக்கு இது கரெக்டாக நமக்கு தெரியாது யார் என்ன பண்ணாங்க, இது ஒரு நேச்சுரலி நடந்ததா இல்லை யாராவது திட்டம் போட்டு பண்ணதா இன்னும் நமக்கு தெரியல. அவங்க திட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கம்மிங் டேஸில் தான் நமக்கு தெரியும் ஹூ இஸ் பிஹைண்ட் தட். அண்ட் அகெயின் இந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஏம் பண்ணி இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறது நல்ல விஷயமா தெரியல. இஃப் அவங்க ஏதாவது ஃபால்ஸ் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா ஓகே அரெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு பொலிட்டிக்கல் சைடு இருக்குன்னா மட்டும். இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறது தவறாக தான் இருக்கு. ஓகே, இப்போ வந்து டிவிகே சைட்ல இருந்து அவங்க கேட்ட இடம் வேற, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் வேற. ஸோ திஸ் இஸ் பாலிடிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இனிமேலும் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கணும். அதாவது தங்களோட பர்சனல் இத காட்டிக்காம ஜனங்களை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா பாதிக்கப்படுறது இவங்க 2 பேரும் இல்ல, பாதிக்கப்படுறது பொது ஜனங்கள் தான். சோ கொஞ்சம் அந்த கர்ட்டசி வேணும். மக்கள் என்ன பண்ணுவாங்க இருக்காங்க. நான் தான் சொல்றேன், நான் தனிப்பட்ட முறையெல்லாம் இவங்க அவங்கன்னு சொல்லல, பட் எல்லார் பக்கமும் ஃபால்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு செக்யூரிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இதுவா கொடுத்துருக்கணும். அவங்க ப்ரொவைட் பண்ண இடம் தப்பு. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கூட அவரு மீட்டிங் போட்டப்ப கூட அவர் மைக் ஏதோ வேலை பண்ணல சம்திங். சோ இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்கா சஸ்பிஷன் வரும். ஏன் அவரோட ஸ்பீச் நடக்கும்போது மட்டும் அந்த ஏன் கரண்ட் கட் ஆகுது, ஏன் மைக் வேலை செய்யல, சோ அதெல்லாமே ஒரு ஹிண்ட்ரன்ஸ் மாதிரி தானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிக்கு வந்து முதல் கேட்ட இடம் வந்து டிஃப்ரெண்ட், அண்ட் அது வந்துட்டு அவங்க கொடுக்கல. அண்ட் ஈவன் அந்த இடம் பார்த்தாலே ரொம்ப கன்ஜஸ்டிவான ஒரு இடமா தான் இருக்கிறது. அண்ட் அவ்வளோ கூட்டம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி கவர்மெண்ட் எப்படியும் அந்த இடத்த தவிர்த்து வேற ஏதாவது இடம் அவங்க சைட்ல இருந்தே சொல்லியிருக்கலாம். அண்ட் மஸ்ட் மோர் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் போலீஸ் ஏற்பாடு பண்றதுல இருந்து
அந்த மாதிரி இது கொஞ்சம் கூட அவங்க சைட்ல இருந்து பண்ணியிருக்கலாம். அண்ட் சில வீடியோஸ்ல பார்த்ததுதான், உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ்ல கொண்டு போகாம கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப கவலையா தான் இருக்கு. வச்சாங்கன்னா பரப்புரை வச்சாங்கன்னா இதே வச்சாங்கன்னா கூட்டம் வருமா இல்ல? கண்டிப்பா கூட்டம் வந்து வர்றதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா இது முன்னாடி நடந்த அதுக்காக தான் issue-வால- பிளான் பண்ணிருக்காங்கன்னு ஆமா. இனிமே விஜய் இதுல கூட்டம் வரக்கூடாது அந்த அந்த பயத்தை பயத்தை உருவாக்கிட்டாங்க. பயத்தை உருவாக்கிட்டாங்க. இனிமே கிரவுடுமே பயப்படுவாங்க அங்க போறதுக்கு. கண்டிப்பா குறையும். குறையும் See, சொல்றாங்க. அவரு இப்ப போய் உடனே இருக்கிற ஹைப்ல போய் அவர் பார்த்தா அது இன்னொரு தான் ஆமா, பிரச்சனை திரும்பி கிரியேட் கூட்டம் வரும். மேபி அவரை கிரியேட் தான் ஆகும். அவர் சைலண்டா இருக்கிறது தான் கரெக்ட். ஓகே. இப்போ அவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார் பாத்தீங்க. அதான் சொல்லணும், இவங்க பண்றது எல்லாமே டிவிகேக்கு சப்போர்ட் அதிகமாயிட்டே போகுது. அது தப்பான வேலை. இப்ப டிஎம்கே வந்து டிவிகே அழிக்க நினைச்சாலும் அது அவங்க தப்பான வேலை கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு சப்போர்ட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போறாங்க. ஸோ விஜய் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு சைடும் தப்புன்னு சொல்லுவேன். அண்ட் இவங்க சைடு வந்து லைக் இன்னும் கொஞ்சம் டைமுக்கு இது பண்ணிருக்கலாம். அண்ட் க்ரௌட் வரும்போது இவங்க சைடே ஏதாச்சும் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சவங்க பண்ணிக்கலாம். அண்ட் கவர்மெண்ட் சைடும் தப்பு இருக்கு ஆக்சுவலி. நிறைய பேர் தளபதி லேட்டா வர்றதுனாலதான் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்றாங்க. அதுவும் ரீசன் இருக்கு. பட் அவர் சைடு அது ஒரு ரீசன்னா. அண்ட் நைட் டைம் வச்சு வேணாம், 7 மணிக்கு மேலதான் ஏதோ ஸ்டார்ட் இருக்கு. 6 o'clock தெரியல ஷியரா. பட் அதை மட்டும் அவர் சைடு அவாய்ட் பண்ணிருக்கலாம். கலந்த பொதுமக்களே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்பல் வீசி எறிகிறது அண்ட் லோக்கல் ஆளுங்க இல்லாம சம் அதர் பர்சன்ஸ் ஆல்சோ கேம் இன்சைட். அவங்க வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாங்க. வேணும்னே வந்து மிதிக்கிற மாதிரி சில பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் போகிற ஆம்புலன்ஸ்லேயே அவங்க வந்து மனப்பூர்வமா தள்ளி தூரம் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்றது தான், நம்ம கேள்விப்பட்டது தான். நம்ம அந்த சுச்சுவேஷன்ல இருந்ததில்லை. பட் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களே சொல்லும்போது அதுல ஏதோ உண்மை இருக்கிற மாதிரி தான் நமக்கும் நம்ப முடியும். பிகாஸ் we all are common peoples. இதுக்கு மேல அவர் மீட்டிங் போட்டா இதே மாதிரி க்ரௌடு வரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வரும்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் அது மேபி அந்த இடத்த பொறுத்து அவங்க எந்த மாதிரி இடத்த கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் பயந்து தான் வருவாங்க. ம். பட் ஸ்டில் அவங்க இதே மாதிரி திருப்பி ஒரு நேரோவான இடம் கொடுத்தாங்கன்னா மேபி ஜனங்கள்லாம் யோசிப்பாங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய ஒரு ட்ராஜடி நடந்ததால அவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருப்பாங்க. பிகாஸ் இப்ப வந்து ஆளுங்கட்சி மேலயும் ஒரு பழி விழுந்திருக்கு. அவங்க வந்து வேணும்னே இது ஒரு ப்ரீ பிளான் பண்ணாங்கன்ற மாதிரி எல்லாம் கூட ஒரு பேச்சு இருக்கு. சோ அப்ப அதுவும் அவங்களுக்கு ஒரு மைனஸ் தானே. அங்க தேவையில்லாம ஆம்புலன்ஸ் இருந்தது. லைக் நிறைய பேர் வேண்டே விடல. பார்க்கிங் ஏரியா வந்து வேணே எங்கேயோ வந்து டைவர்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன். பட் அங்க இருக்கிறவங்க சொன்ன பேட்டியில சஸ்பீஷியஸா தான் இருந்துச்சு.